ஓகே. இப்போ வந்து எபிலியன் குரூப்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன் பாருங்க. கன்சிடர் a set of integers z, plus இது வந்து set of integer zனா என்னன்னா இன்டிஜர்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்கும், இன்டிஜர்ஸா இருக்கும். ஓகேவா? ஃப்ராக்ஷன்ஸ் வராது, டெசிமல் வராது, இன்டிஜர் பார்ட் இன்டிஜர்ஸா இருக்கும். ஓகேவா? இசட்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இதெல்லாம் நீங்க தெரியும்ல. என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இசட் இசட் மேல பிளஸ் போட்டா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல கொஞ்சம் சொல்லியிருப்பேன் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இசட்னா அதுக்கு பேரு இன்டீஜர்ஸ், செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ்னு அர்த்தம். இங்க பைனரி ஆப்ரேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளஸ் அடிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹோம்ஒர்க் ப்ராப்ளமா எனக்கு இப்போ செஞ்சு இது பண்ணுங்க. எப்படி வந்து இசட் காமா பிளஸ் வந்து குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் ப்ராப்ளமா செய்யுங்க. எனக்கு இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நீங்க எனக்கு செஞ்சு கொடுக்கணும். இந்த 4 லாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி எபிலியனான்னு செக் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? ஐடென்டி எலமெண்ட் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். க்ளோஷர் லானா என்ன பண்ணணும்? ஏதாச்சும் 2 எலமெண்ட் இசட்ல இருந்து எடுத்து அதுக்கு அடிஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி திரும்ப அந்த எலமெண்ட் இசட்குள்ள வருதான்னு செக் பண்ணி பார்த்து எனக்கு அந்த 4 நீங்களா செஞ்சு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. எபிலியன் குரூப்பா இருக்கான்னு செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப் இது பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து 2 மார்க்ல கேட்பாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியா, இல்ல 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் சேர்த்து 8 மார்க்லயும் கேட்கலாம். இது இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 1 பாருங்க. இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட், இங்க ஐடென்டிட்டின்னு போட்டிருக்கேன், ஐடென்டிட்டின்னு மாத்திக்கோங்க, இதை TITYன்னு மாத்திக்கோங்க. ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆஃப் எ குரூப் இஸ் யூனிக். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா அந்த குரூப்புக்கு ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து யூனிக்கா இருக்கும். வேற ஒண்ணு மீதி திரும்பவும் வந்து 2-3 எலமெண்ட்ஸ் வராது. ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். ஐடென்டிட்டி எலமெண்ட்ன்றது ஒண்ணுதான் இருக்கும். மோர் தென் ஒன் எலமெண்ட் இருக்காது. சரியா? சோ அது யூனிக்ன்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்ட போறோம். ப்ரூஃப் பாருங்க. சப்போஸ் நமக்கு 2 இருக்கு அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இட் ஹேஸ் ஒன்லி ஒன் ஐடென்டிட்டி எலமெண்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இல்ல நான் 2 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு 2 இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை? அது வந்து நான் கடைசியில எப்படி இந்த ப்ரூஃப் கொண்டு போய் முடிக்கிறேன் அப்படின்னா, நான் 2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். C1 and C2 are equal சொல்ல போறேன். அப்படி சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒண்ணுதான் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதான் வந்து ப்ரூஃப் டெக்னிக். இந்த ப்ரூஃப் டெக்னிக் என்ன யூனிக்னு சொல்றதுக்கு அப்படின்னா, நீங்க ஒண்ணுன்னு சொல்லணும் அப்படின்னா, சப்போஸ் நான் 2 இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் தான் சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம்? யூனிக்னு அர்த்தம். புரியுதா என்ன சொல்ல வரேன்? என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்னு புரியுதா? ஃபார் a group G it has only one identity element ப்ரூஃப் பண்றதுக்கு சப்போஸ் நான் 2 ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம்? that group has a unique identity elementன்னு அர்த்தம். ஸோ அதான் ப்ரூஃப் டெக்னிக்கிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது தெரியணும். அப்பதான் நமக்கு வந்து அது புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்படியே ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் ரீட் பண்ணாம ஓவராலா என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம், வாட் இஸ் த ப்ரூஃப் டெக்னிக் அப்படின்றத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இந்த மைண்ட் வந்து உங்களுக்கு வரணும். ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியில வந்து தியரம் ப்ரூஃப், ப்ராப்பர்ட்டி ப்ரூஃப் இப்படிலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. ஸோ அப்படின்னும் போது எப்படி நீங்க அதை படிக்கணும்ன்றத சொல்றேன் நான். ப்ராப்ளம் சொல்யூஷன்னா நீங்க வந்து உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஃப்ரம் த ஸ்கூல் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ப்ரீவியஸ் செமஸ்டர் வரைக்கும் ப்ராப்ளம் சொல்யூஷனா தான் படிச்சிருப்பீங்க. இப்பதான் வந்து நீங்க இந்த தியரம் ப்ரூஃப், இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரூஃப்லாம் படிக்கிறீங்க. ஸோ அப்படின்னும் போது எப்படி நீங்க ஒரு ப்ரூஃபை வந்து பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு தியரமோ அதோட ப்ரூஃப் வந்து எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம், வாட் இஸ் த ப்ரூஃப் டெக்னிக், இது 3 ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாட் இஸ் த கிவன் திங் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிவன் திங்கை வச்சு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் அண்ட் வாட் இஸ் த ப்ரூஃப் டெக்னிக் டு ப்ரூவ் தட் அப்படின்றது. இது 3ஐயும் ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரூஃப் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் லைன் ரீட் பண்ணுவேன், செகண்ட் லைன் ரீட் பண்ணி இப்படியே தான் நான் சொல்யூஷன் மாதிரி ப்ராப்ளம் சொல்யூஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் அப்படிலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியுறது கஷ்டமா இருக்கு. ஏன் திடீர்னு ஃபர்ஸ்ட் இப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. இப்ப ஏன் ஃபர்ஸ்ட் அப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்ல போறோம். சப்போஸ் அவங்க 2 இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன எப்படி போகுது ப்ரூஃப்ன்றத பார்க்க போறோம். ஓகே. இப்ப E1ன்றது ஒரு ஐடென்டிட்டி எலமெண்டா எடுத்துக்கிறோம். E2ன்றது இன்னொரு ஐடென்டிட்டி எலமெண்டா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி. இப்ப E1 நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நவ் சப்போஸ்
E1 belongs to G and E2 is the identity element. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா E1ன்றது ஏதோ ஒரு எலமெண்ட். நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா E1 வந்து ஏதோ ஒரு எலமெண்ட் which belongs to G. அந்த சமயத்துல E2 வந்து நான் ஐடென்டிட்டி எலமெண்டா எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா from this definition சரியா A belongs to G and E is an identity element ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா by using this identity law அது எப்படி எழுதலாம்னா A star E equal to E star A equal to A இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை வச்சு நாங்க எழுத போறேன். இந்த A தான் வந்து அங்க E1, இந்த E தான் வந்து அங்க E2. இந்த A நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த A தான் வந்து அங்க E1, இந்த E தான் வந்து அங்க E2. அப்ப அதுபடி எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்க. அந்த A தான் E1, அந்த E தான் E2. So by using that identity law எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்க. E1 star E2 equal to E2 star E1 equal to என்ன வருதுன்னா E1. சரியா அங்க A star E equal to E star A equal to ஏன்னு எழுதுவோம்ல அது மாதிரிதான் இங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பண்றேன் அப்படின்னா E2ன்றது ஏதோ ஒரு எலமெண்ட் which belongs to G. அந்த E1 வந்து நான் ஐடென்டிட்டி எலமெண்டா எடுத்துக்கிறேன். சரியா இங்க வந்து பாத்தீங்கன்னா E1ன்றது ஏதோ ஒரு எலமெண்ட் which belongs to G. E2 வந்து இங்க ஐடென்டிட்டி எலமெண்டா எடுத்துக்கிறேன். இங்க வந்து அப்படியே மாத்தி எடுக்கிறேன். E2ன்றது ஏதோ ஒரு எலமெண்ட் which belongs to G and E1 வந்து நான் ஐடென்டிட்டி எலமெண்டா எடுத்துக்கிறேன்னா again by using that identity law it can be written as அங்க ஏன்றதா இப்ப நமக்கு E2 ஐடென்டிட்டி எலமெண்ட் தான் இப்ப வந்து நமக்கு E1. So by using identity law எப்படி எழுதிருக்கேன்னா A star E equal to E star A equal to A. ஏக்கு பதிலா எனக்கு இங்க E2. So E2 star E1 equal to E1 star E2 equal to E2. அது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு போட்டிருக்கேன். சரியா ஓகே சரி இப்போ from 1 and 2 இது ரெண்டையும் பாருங்க. from 1 and 2 நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. from equation 1 E1 can be written as E1 equal to E1 star E2. from equation 1 E1 equal to என்ன வரும்னா E1 star E2 which is equal to E2. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா by using equation 2 E1 star E2 equal to என்ன இருக்குன்னா E2. புரியுதா எப்படி எழுதியிருக்கேன் இந்த இடத்துலன்னு from 1ல இருந்து E1 can be written as E1 star E2. So E1 equal to E1 star E2 and by equation 2 this E1 star E2 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா E2க்கு ஈக்குவலா இருக்கு. So this is equal to E2. So இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா E1 equal to E2ன்னு கிடைச்சிருக்கு. நான் இதெல்லாம் சொல்லணும்னு சொன்னேன். சப்போஸ் நான் ரெண்டு ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் E1 ஐடென்டிட்டி எலமெண்டா இருக்கும்போது இப்படி வந்திருக்கு. E2 ஐடென்டிட்டி எலமெண்டா இருக்கும்போது இப்படி வந்திருக்கு. ஸோ அது ரெண்டையும் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா this E1 equal to E2ன்னு கிடைச்சிருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு. which means the identity element for a group is uniqueன்னு அர்த்தம். சரியா இதான் proof. only using this இந்த ஒரே ஒரு இதை மட்டும் யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணிருக்கோம். இதை நல்லா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் த ஐடென்டிட்டி லான்னு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ரூஃப் ஈஸியா புரிஞ்சிரும். Next second property is inverse of each element of the group is unique. ஓகேவா ஐடென்டிட்டி எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மொத்த குரூப்புக்கே ஒரே ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனா இன்வெர்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் சொல்லணும், குரூப்புக்கு சொல்ல முடியாது. ஸோ குரூப்புக்குன்னு ஒரு இன்வெர்ஸ் கிடையாதுப்பா. குரூப்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இன்வெர்ஸ். புரியுதா என்ன சொல்றேன்னு? திஸ் ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் காமன் ஃபார் எ குரூப். ஒரு குரூப்புக்கே ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் தான் இருக்கும். அதான் இந்த இது. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா in a group G for every element, for each and every element there exists a unique inverse element அப்படின்ட்டு ப்ரூவ் பண்றதா ப்ராப்பர்ட்டி நம்பர் 2. ஸோ ஒரு குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக் இன்வர்ஸ் எலமெண்ட் இருக்கும். இன்வர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இருக்கணும். ஒரு குரூப்புக்கு ஒரு இன்வர்ஸ் அப்படிலாம் கிடையாது. குரூப்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லணும். நல்லா புரியுதான்னு பாருங்க. the inverse of each element of the group இந்த வந்து நல்லா ரீட் பண்ணி பாருங்க. the inverse of the group ன்னு கொடுக்கலாம் அவங்க. the inverse of each element of the group அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so each element of the group is unique அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so proof பாருங்க. so நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குரூப் ஆர்பிட்ரரியா ஒரு எலமெண்ட் ஏ நான் சூஸ் பண்ணிருக்கேன். so let A belongs to G ன்னு எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா there exists a unique inverse element of this element ஏன்னு சொல்லணும். புரியுதா என்ன சொல்ல போறேன்னு? நான் வந்து ஒரு ஆர்பிட்ரரியா ஒரு எலமெண்ட் ஏ சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணா இந்த எலமெண்ட் ஏக்கு ஒரு இன்வர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அது யூனிக்கா இருக்குன்னு நான் சொல்லணும். சரியா ஓகே அதுதான் அதான் நான் சொல்ல போறேன்.
நான் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்ல எப்படி ப்ரூஃப் டெக்னிக் போச்சோ அதே ப்ரூஃப் டெக்னிக் தான். என்ன ப்ரூஃப் டெக்னிக் அப்படின்னா, சப்போஸ் இந்த எலமெண்ட்டுக்கு வந்து நான் 2 இன்வர்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ரெண்டும் ஒண்ணுதான் ப்ரூஃப் பண்ண போறேன். சரியா? சப்போஸ் திஸ் எலமெண்ட் A has 2 inverses namely B and C ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த எலமெண்ட் ஏக்கு 2 இன்வர்ஸ் எலமெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல்னு சொல்ல போறேன். தட் B equal to C ன்னு சொல்ல போறேன். அப்படிதான் வந்து ப்ரூஃப் டெக்னிக். சரியா? ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் B வந்து இன்வர்ஸ் எலமெண்ட் ஃபார் திஸ் ஏவா இருந்துச்சுன்னா by using this inverse law அது எப்படி எழுதலாம்னா A star A inverse equal to A inverse star A equal to E. இதான் வந்து இன்வர்ஸ் லா. ஸோ அப்ப அதே மாதிரி இப்ப இங்க வந்து A எலமெண்ட் A இன்வர்ஸ் தான் நான் B ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்ப ஏன்ற இடத்துல A போட போறேன், A இன்வர்ஸ்ன்ற இடத்துல B போட போறேன். போட்டா என்ன கிடைக்கும்? A star B equal to B star A equal to E ன்னு கிடைக்குமா? அதான் இங்க எழுதியிருப்பேன். பாருங்க. A star B equal to B star A equal to E. First நான் B inverse இருந்தா இப்படி எழுதியிருக்கேன். Similarly, next C inverse இருக்கு. இந்த Aக்கு வந்து C inverse இருக்குன்னா by using that inverse law that can be written as A star C equal to C star A equal to E ன்னு எழுதலாம். இது புரியுதான்னு பாருங்க எப்படி எழுதியிருக்கேன்னா by using the inverse law when B is the inverse of A na that can be written as A star B equal to B star A equal to E. அதே மாதிரி when C is the inverse of A னா அது எப்படி எழுதலாம்னா A star C equal to C star A equal to E ன்னு எழுதலாம். சரியா? ஓகே. இப்ப நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா this B equal to C இதான் நான் ப்ரூஃப் பண்ணணும். அந்த ஏக்கு நான் 2 இன்வர்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன்னா அது ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்லணும். அப்படின்னா B வந்து Cக்கு ஈக்குவல்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் B equal to நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ B வந்து எப்படி எழுதலாம்னா E star B ன்னு எழுதலாம். Eன்றது ஐடென்டிட்டி எலமெண்ட். சரியா? by using identity law A star E equal to A ன்னு எழுதலாம். A star E equal to E star A equal to A ன்னு எழுதலாமா? So by using the identity law படி B எப்படி எழுதலாம்னா E star B ன்னு எழுதலாம். சரியா? So B equal to E star B by using identity law எழுதிக்கலாம். Next இந்த E எப்படி எழுதிருக்கேன்னா by equation number 2 this E can be written as C star A ன்னு எழுதலாம். இந்த E க்கு எப்படி எழுதிக்கலாம்னா by A இங்க நான் வந்து A star C ஓகே. ஏன் வந்து நான் இங்க இந்த ஈய வந்து திரும்பவும் இந்த A star B ன்னுலாம் எழுதாம C பக்கம் வந்தேன் அப்படின்னா நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா B equal to C ன்னு கொண்டு வரணும். ஸோ C ய வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றனால எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா by using this E from the equation to this E can be written as C star A. அதனால நான் C இன்ட்ரடியூஸ் பண்றேன். அப்படின்னா தான் நான் B யையும் C யையும் ஈக்குவல் கொண்டு வரதுக்கான C இன்ட்ரடியூஸ் C கொண்டு வந்தா தானே C கொண்டு வந்து முடிக்க முடியும். ஸோ அதனால இந்த E வந்து by using equation to நான் C star A ன்னு எழுதுறேன். this E equal to C star A ன்னு எழுதுறேன். ஓகே. ஸோ C star A star B. Next, by using associative law, this can be written as C star A star B. ஓகேவா? ஓகே. Next, C star. This A star B ஓட வேல்யூ என்னன்னா E. By using equation 1, A star B ஓட வேல்யூ என்னன்னா E. So this A star B equal to E. திரும்ப C star E ஓட வேல்யூ என்னன்னா C. C star E ஓட வேல்யூ என்னன்னா C. சரியா? இது வந்து by using identity law C star E equal to C. So B equal to என்னன்னு கொண்டு வந்துட்டோம் நம்ம C ன்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்ப நான் இந்த ஏன்ற எலமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிக் இன்வர்ஸ் எலமெண்ட் தான் இருக்கணும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா 2 B and C ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த B யும் C யும் என்னன்னு சொல்லிட்டேன் ஒண்ணுதான் சொல்லிட்டேன். which means it has a unique inverse element அப்படின்னு அர்த்தம். சரியா? ஃபார் திஸ் ஆர்பிட்டரியா ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு எடுத்து சொல்லிட்டோம் அப்படின்னாலே அது எல்லா எலமெண்ட்டுக்கும் சொன்ன மாதிரிதான். புரியுதா? ஒரு செட்டுக்கு ஆர்பிட்டரியா ஏதோ ஒண்ணு தூக்கி போட்டு அதுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அந்த செட்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால the inverse of each element of the group வந்து யூனிக்னு நம்ம சொல்லிட்டோம்னு அர்த்தம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 3. ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 என்னன்னா cancellation laws are true in a group. cancellation lawன்னா 2 law இருக்கு. ஒன்னு பேரு ரைட் cancellation law, இன்னொரு பேர் என்னன்னா left cancellation law அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் கேன்சலேஷன் லானா லெஃப்ட் சைடு கேன்சல் பண்ணும்போது கிடைக்கிறது, ரைட் கேன்சலேஷன் லானா ரைட் சைடு கேன்சல் பண்ணும்போது கிடைக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் கேன்சலேஷன் லா. ஸோ லெஃப்ட் சைடு இருக்க அந்த ஏவையும் ஏயும் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா B ஈக்குவல் டு C கிடைக்கும். இது வந்து லெஃப்ட் கேன்சலேஷன் லா. இது வந்து ரைட் சைடுல இருக்க ஏவையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது B ஈக்குவல் டு C கிடைக்கும். இது ரைட் கேன்சலேஷன் லா. ஓகே.
இத வந்து ப்ரூஃப் பண்ண போறோம். given that என்ன கொடுத்திருக்காங்கன்னா a star b equal to first one ப்ரூஃப் பண்ண போறோம். a star b equal to a star c ன்னு இருக்கா, அதை நான் எடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்லணும்னா b equal to c ன்னு சொல்லணும். ஓகேவா? implies, இதுக்கு பேரு implies, which means இது given ஆ எடுத்துட்டு இத வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, so a star b equal to a star c ன்னு எடுத்துக்கேன். அது equation 1 போட்டுக்கிறேன். நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா b equal to c. நம்ம என்ன given ஆ எடுத்துக்கணும், என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்றது முதல்ல உங்களுக்கு தெரியும். சரியா? சோ இத நான் given ஆ எடுத்துக்கிறேன். இத ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா by pre-multiplying a inverse on both sides of 1. pre-multiplyingனா முன்னாடி மல்டிப்ளை பண்றது. a inverse ஈக்குவேஷன் 1ல போய் ரெண்டு சைடும் a inverse pre-multiply பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா a inverse star a star b equal to a inverse star a star c ன்னு கிடைக்கும். மல்டிப்ளைங்னா அப்படியே சும்மா போடக்கூடாது, ஆப்ரேஷனோட போடணும். இங்க ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ன்றனால நான் வந்து a inverse star ஈக்குவேஷன் 1ல போய் ரெண்டு சைடும் a inverse ப்ரீ மல்டிப்ளை பண்றேன். பண்ணும்போது a inverse star a star b equal to a inverse star a star c ன்னு கிடைக்கும். அதை நான் இங்க எழுதிருக்கேன். நெக்ஸ்ட், by using associative law அப்படியே bracket split பண்ணி போட்டிருக்கேன், which means a inverse star a star b equal to இங்க a inverse star a star c bracket வந்து by using associative law போட்டிருக்கேன். அடுத்து by using inverse law a inverse star a equal to e star b equal to திரும்ப இது வந்து e star c. திரும்ப by using identity law e star b equal to b e star c equal to c, which means b equal to c. சரியா? b equal to c. அப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா இதுதான் நான் ப்ரூஃப் பண்ணணும்னு சொன்னேன். சோ இதை வந்து given ஆ எடுத்துட்டு இதை வந்து சொல்லணும். அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா which means it satisfies the left cancellation lawன்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் நான் ப்ரூஃப் பண்ண போது ரைட் கேன்சலேஷன் லா. ரைட் கேன்சலேஷன் லால இதை given ஆ எடுத்துக்கணும், இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கே இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிரும். என்ன ஐடியா கிடைக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டெப் தான். இங்க வந்து a இன்வர்ஸ போஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, ஆன் போத் சைட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரூஃப் கிடைச்சிரும். So to prove the left cancellation law ஒரே ஒண்ணுதான், you have to multiply a inverse, pre-multiply a inverse on both sides. For proving right cancellation law, you have to pre-multiply a inverse, sorry, post multiply a inverse on both sides. இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் சப்டிவிஷன் ப்ரூஃப் முடிஞ்சிரும். செகண்ட் சப்டிவிஷன் ப்ரூஃப்ல பாருங்க, given that b star a equal to c star a ன்னு equation 1ல எடுத்திருக்கேன். b equal to c நான் ப்ரூஃப் பண்ணணும். So for to prove this I have to post multiply a inverse on both sides of equation 1 பண்ணிருக்கேன். So இந்த equation 1 ரெண்டு சைடும் போஸ்ட் மல்டிப்ளைங்னா இந்த இதுக்கு அப்புறமேட்டு மல்டிப்ளை பண்றது, ப்ரீ மல்டிப்ளைங்னா அதுக்கு முன்னாடி, போஸ்ட் மல்டிப்ளைனா அதுக்கு பின்னாடி. ஓகே, b star a inverse equal to c. ஏன் அப்படி போஸ்ட் மல்டிப்ளை பண்ணா ஏக்கு பக்கத்துல வர மாதிரி பண்றோம், வேற ஒன்றும் இல்லை. இங்க a வந்து முன்னாடி போயிருக்கு, ஃபர்ஸ்ட் இதுல a முன்னாடி இருக்கனால ப்ரீ மல்டிப்ளை பண்றோம் a இன்வெர்ஸ், செகண்ட் இதுல a பின்னாடி இருக்கனால போஸ்ட் மல்டிப்ளை பண்றோம் a இன்வெர்ஸ், அவ்வளவுதான். அதனால அப்படி பண்றோம். சரியா? நெக்ஸ்ட், பை யூசிங் அசோசியேட்டிவ் லா இந்த பிராக்கெட்டை மாத்தி போட்டிருக்கேன் ரெண்டு சைடுமே. பை யூசிங் இன்வெர்ஸ் லா a star a inverse equal to e, திரும்ப இங்கேயும் a star a inverse equal to e ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட், பை யூசிங் ஐடென்டிட்டி லா, by using identity law என்ன கிடைக்கும் நமக்கு, b star e equal to b, c star e equal to c, which means b equal to c ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா ரைட் கேன்சலேஷன் லா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். which means cancellation laws are true in a group. குரூப்ல வந்து cancellation law ட்ரூவா இருக்கு, which means it satisfies both the right cancellation law and the left cancellation law. சரியா?